பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கக்கூடியனா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் குவாலிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டைப்னரி ட்ரைனிங் கேட்டகரி 1 அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபை யார் ஆஃபர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் எ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். ஸோ அவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் தான் இந்த கேட்டகரிக்கான ரெக்ரூட்மெண்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரோரா டிஸ்ட்ரிக்ட், பலச்சந்தர், உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்கே தான் இந்த பவர் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 16/7/2024. ஸோ அன்னையிலிருந்து இந்த லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024. ஸோ இந்த 1 மந்த் கேப் அவங்க ஒரு 20 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில் ஆஃப் ஸோ கேட்டகரி என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி 1 ஸ்டைப்னரி ட்ரைனிங் அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் கிராஜுவேட்ன்றதுனால நம்ம இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மொத்தம் டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது. ஸோ எஸ்சிக்கு, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 3 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 1 வேகன்சி, அன்ரிசர்வ்டில் 4 வேகன்சி. ஸோ மொத்தம் 10 வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ஸ்கீம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் ஆகிறது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைப்னரி கேட்டகரி ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எஸ்டி, எஸ்சிஏ சயின்ஸ் கிராஜுவேட். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் மொத்தம் அவங்க டோட்டலாக 3 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூசிக்கு 1 வேகன்சி, அன்ரிசர்வ்டில் 1 வேகன்சி, மொத்தம் 3 வேகன்சி தான். ஆனால் டோட்டல் ரெக்ரூட்மெண்ட் 10. ஸோ அந்த கேட்டகரியில் 10 எடுக்க போகிறாங்க. ஆனால் அதில் 3 போஸ்ட்டு மட்டும்தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து பாருங்கள். ஸோ ரிசர்வேஷன் அதில் எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனு பார்த்துட்டு வாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி வேறு ஒன்றும் நத்திங் பட் ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 50 கொஷின் கொடுப்பாங்க, 100 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது 2 மோடில் நடக்கும். ஒன்று ஆன்லைன் மோட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்னொன்று ஆஃப்லைன் மோட் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அது எவ்வளோ அப்ளிகேஷன் வருதோ அதை பொறுத்து தான் அவங்க அதை ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக், ஓன் ஸ்டேட் அங்கே தான் எக்ஸாமை மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி உத்தரப்பிரதேசில் எக்ஸாம் லொக்கேட் ஆகலான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான மந்த்லி பேமெண்ட்டு, பே ஸ்கேலு, பே மேட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்னா எவ்வளோ கொடுப்பாங்க, எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, மந்த்லி பேயோட்டு, அலவன்ஸ் இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது 3த்துலேயும் இருந்தும் ஈக்குவலாக கொஷின் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். 50 மார்க்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ 50 × 2. ஸோ 100 மார்க் மொத்தம் 50 கொஷின் இருக்கும், 100 மார்க் அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் இருந்து தான் வரும். நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸிலேருந்து அந்த சயின்ஸ் கொஷின் வந்துடும். ஸோ மேத்தமெட்டிக்ஸும் அதிலேருந்து வந்துடும். ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இதில் ஏதாவது பர்சனலாக இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.